புஷ் ஒர்க் அவுட் கேட்டீங்க, இதான் ஃபுல் புஷ் ஒர்க் அவுட். சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. செஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்மித் மிஷின் பெஞ்ச் பிரஸ். ஸ்மித் மிஷின்ல சேஃப்டி அதிகமா இருக்கும், இந்த மாதிரி ஆகிறத தடுக்கும். முக்கியமா டில் ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். செகண்ட் ஒர்க் அவுட் இன்க்ளைன் டம்பிள் பிரஸ் அப்பர் செஸ்ட் மசிலுக்கு. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது பேக் ஆர்ச் பண்ணாம பிளாட்டா வச்சு பண்ணா அப்பர் செஸ்ட் மசில் நல்லா ஒர்க் ஆகும், நல்ல ஒரு கான்ட்ராக்ஷன் கிடைக்கும். தேர்ட் ஒர்க் அவுட் கேபிள் ஹை டு லோ லோவர் செஸ்ட் மசிலுக்கு. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது செஸ்ட் நிமித்தி வச்சு மெதுவா பண்ணா லோவர் செஸ்ட் மசில் நல்லா வேலை செய்யும். மற்றும் கேபிள் மூவ்மெண்ட்ல தான் கான்ஸ்டன்ட் டென்ஷன் இருப்பதால தசை வளர்ச்சிக்கு உதவும். ஷோல்டருக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் டம்பிள் ஷோல்டர் பிரஸ் ஃப்ரண்ட் டெல்ட்டுக்கு. இந்த ஒர்க் அவுட்ல நேச்சுரலா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருப்பதால ஜாயின்ட்ஸ்க்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் போறதை தடுக்கும். செகண்ட் ஒர்க் அவுட் டம்பிள் லேட்டரலைசஸ் சைட் டெல்ட்டுக்கு. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது டம்பிள்ஸ் முன்னாடி வச்சு பண்றதால ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமா இருக்கும், அதனால தசை வளர்ச்சிக்கு உதவும். அடுத்து ட்ரைசெப்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் டம்பிள் எக்ஸ்டென்ஷன் லாங் ஹெட்டுக்கு. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்போ டக் பண்ணி கரெக்டான ஃபார்ம்ல பண்றதால இன்ஜுரியை தடுக்கலாம், நல்லா தசையும் வேலை செய்யும். செகண்ட் ஒர்க் அவுட் ரோப் புஷ் டவுன் லேட்டரல் ஹெட்டுக்கு. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ரோப் நல்லா கீழே ஸ்குவீஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்றதால தசை நல்லா வேலை செய்யும். எல்லா ஒர்க் அவுட்டும் 3 sets of 10 to 12 reps பண்ணி முக்கியமா மெதுவா பொறுமையா தசை மனதில் நினைத்து பண்ணா தசை வளர்ச்சி மேம்படுத்தும் மற்றும் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணுவது சிறந்தது. நீங்க 10 reps பண்ணீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல 12 reps, அந்த 12 reps நல்ல ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது சிறந்தது. டே 204 பல்கிங் சீரிஸ். காலையில சர்க்கரை இல்லா நம்மளோட வெறுங்காப்பி வரக்காப்பை குடிச்சிட்டு இன்னைக்கான நாள்ல ஷேக் சேர்த்தாச்சு. பல்கிங் பண்ணும்போது சாப்பிடுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷேக்ஸ் குடிக்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஜிம்முக்கு போயிட்டு நல்ல ஒரு புஷ் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஏற்கனவே ஷேர் பண்ண சிக்கன் ரெசிபி மாதிரி சிக்கனை செஞ்சுட்டு டின்னரை முடிச்சாச்சுங்க. அது கூட கிரியேட்டின் எடுத்தாச்சு. கிரியேட்டின் தசை வளர்ச்சிக்கு உதவும். நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். என்ன லைட்டா முடி கொட்டும் அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அப்படி இல்ல. கிரியேட்டின் டிஎஸ்டி லெவல் அதிகப்படுத்தும், ஆனா முடி கொட்டுறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல. உங்களுக்கு ஜெனட்டிக்கா முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா மருத்துவரை பரிந்துரைத்து பின்பெடுப்பது சிறந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட 7K ஸ்டெப்ஸ் கோல முடிச்சாச்சுங்க. அமைதியாக இருக்கும் கடல் நல்ல மாலுமைகளை உருவாக்குவதில்லை. மீண்டும் நாளை சந்திப்போம்.